வணக்கம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான Thursday சாய்பாபா மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்ட்ஸும் ரொம்ப சூப்பராக வருது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. பட் தற்சமயம் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. இந்த தியானங்கிறது நமக்காக பண்ணுறது. ஓகேவா? நம்ம எப்போதுமே மற்றவங்களுக்காக சில வேலைகள் பண்ணுவோம், இல்லை மற்றவங்கள புரிஞ்சுக்க பார்ப்போம். தியானம் பண்ணும்போது நம்மளே புரிஞ்சுப்போம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறது மிக 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 அவசியம். நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கும். இது எதற்காகனா உங்களோட இலக்கு, எல்லா மனிதருக்கும் இலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை சீக்கிரமாக சென்றடைகிறதுக்கு நீங்கள் தியானம் பயிற்சி பண்ணுங்க. அழகாக உங்களோட விஷயத்த நீங்கள் ஈர்ப்பீங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ண பழகுங்க. ரொம்ப அதிகம் நேரம் கூட இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் ரொட்டீனாக பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் வேற லெவலில் இருக்கும். நீங்களே போய் மற்றவங்க கிட்ட சொல்வீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ பாபா கொடுக்குற ஃபர்ஸ்ட் மெசேஜ், மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்த நபர் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மறுபடியும் தொடர்ச்சியாக பண்ணுங்க. இல்லை நான் பண்ணதே இல்லை அப்படின்னா பண்ண பழகிக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீக் ஓகே, இந்த தேர்ஸ்டேலேருந்து அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க. மனசை போட்டு ரணகலம் படுத்திக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பாபா கொடுக்குற 2-3 கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள், நீ அமைதியா இரு, உனக்கான விஷயம் அதுவாகவே வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது எப்படின்னா, ஒரு ஆஃப்ல இருந்து இன்னொரு ஆஃப், உங்க வாழ்க்கையில ஒரு பாதி கட்டத்தை நீங்க தாண்டி இருப்பீங்க, இன்னொரு பாதி அது ரொம்ப அழகானதா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், சில கஷ்டங்களை நீங்க கடந்த காலங்களில் பட்டிருப்பீங்க, சில நன்மைகளும் இருக்கும். ஓகேவா? பட் நீங்க வந்து பட்ட கஷ்டத்தையே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அது வேணாம். அப்ப சொல்ற ஒரே விஷயம், ஒரு பாதி முடிஞ்சிடுச்சு, இன்னொரு அடுத்த பாதிக்கு நீங்க தயாராகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? உங்க வாழ்க்கையில இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. நீங்க எந்த வயதினர் வேணா இருக்கலாம். ஓகே, யாரா இருந்தாலும் இது என்னோட நெக்ஸ்ட் பா அப்படின்னு போறீங்கல்ல, இந்த நேரத்துல அமைதியா இருங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. புத்தியும் மனசும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்களோட உடல் அதையும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. ஓகே, பணம் காசு கூட சம்பாரிச்சுக்கலாம். உங்களோட மனசையும் உங்களோட உடம்பையும் நல்லா பாத்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க. உங்களோட ரொட்டீன் ஒர்க், அன்றாட வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு சமத்து குழந்தையா இருங்க. உங்களுக்கான சில விஷயங்கள் அதுவா அழகா உங்ககிட்ட வந்து சேருமான்னு கேட்டா எஸ், சேரும். சில வாய்ப்புகள் வந்து நீங்க நிதானமா இருக்கும்போதுதான், நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பரபரப்பிலேயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற விஷயம் கூட சரியா தெரியாது. ஸோ இந்த வீக் முழுக்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உங்களோட அன்றாட வேலையை பண்ணுங்க. எந்த டென்ஷன் வேணாம், ஹரிபரி வேணாம். அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க தேடிட்டு இருக்க விஷயங்கள், இல்ல நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அது இருக்கும் இடம் உங்களுக்கு தெரியலாம், இல்ல அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியப்படலாம். ஸோ இந்த வீக் ஒரே அமைதியா போச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஓகேவா? உங்களோட நம்பிக்கைகளை மட்டும் விட்டுடாதீங்க. ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டா நடக்கும். அந்த நம்பிக்கையை நீங்க ஆழமா பதிய வைங்க. எப்போதுமே சந்தேகப்படாதீங்க. பணம் சார்ந்து சூப்பரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் வேலை தேடும் நபரா இருக்கலாம், இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஏதாவது பிரச்சனை அப்படி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கூட சரியா போக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பா சொல்ற விஷயம், வம்பு வழக்கு அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். இந்த வீக் ஃபுல்லா ரெஸ்ட் மோட்ல இருங்க. ஓகேவா? ஸோ சந்தோஷமாவும் இருங்க, மகிழ்ச்சியாவும் இருங்க, அமைதியாவும் இருங்க. உங்களை நீங்க நல்லா பராமரிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அப்பா கொடுக்குற விஷயம். ஓகேவா? இது யாருக்கு பொருந்ததும் நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. இன்னும் நிறைய செடி கொடி பார்க்கு, ஸோ அந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடத்துல நீங்க போய் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல நீங்க கோயில் போகலாம். ஸோ மார்னிங் டைம்ல போய் ஏதாவது இந்த மரங்களை சுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அரச மரத்தை சுத்துறது, அந்த மாதிரி இயற்கை சார்ந்து மார்னிங் ஈவினிங் எப்பயாவது போய் இயற்கை கூட கொஞ்சம் ஒன்றிணைஞ்சு இருங்க. சூரிய வழிபாடு செய்யலாம், தியானம் பண்ணலாம். வீட்டுல அழகா நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடலாம், இல்ல கேண்டில்ஸ் வச்சு வழிபடலாம். இருட்டில் இருக்காதீங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெளிச்சத்துல இருக்க பழகுங்க. தூங்கும் போது கூட கொஞ்சம் சின்னதா ஒரு நைட் லேம்ப் போட்டுட்டு தூங்கலாம். இல்ல லைட் போட்டா எனக்கு தூக்கம் வராதுங்கிற பட்சத்துல அப்போ ஒண்டி பரவாயில்ல. ஓகே, மற்றபடி இந்த இரவு வரும் இல்லையா? ஸோ அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இரவு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வெளிச்சத்துக்கு வந்துருங்க. ஓகேவா? ஒரு 5:30 மணிக்கெல்லாம் லைட்டு போட்டு நீங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருள் படராம பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ஒரு நல்ல காலகட்டம். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. இருள் சேராம பார்த்துக்கோங்க. உங்க மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. என்னென்ன வேணும்
அமைதி வேணும், பணம் வேணும், காசு வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைங்க. மற்றபடி வேற எந்த விஷயமும் வேண்டாம் நமக்கு. ஓகே, கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்க. நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நீங்க நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் உங்க கார்ட்ல வந்த விஷயங்கள். யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ. வரைக்கும் ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு சாய்நாதர் என்ன மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைல் நம்பர் 2 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், சூப்பர். உங்களை சுத்தி தீய விஷயங்கள் ஏதாவது இருந்தா ப்ளீஸ் கட் கார்டு கொடுத்து தூக்கிடுங்க. தீய விஷயங்கள், தீய நபர்கள், இல்லை நீங்க ஏதாவது வேண்டாத விஷயங்களை ஈடுபடுறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்பா கொடுக்குற விஷயம், தீமை என்னைக்கும் நல்லது கிடையாது. உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னைக்கு விட்டலாம், நாளைக்கு விட்டலாம், அந்த மாதிரி நாட்கணக்கை தள்ளி தள்ளி போடாதீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இன்னொரு விஷயம், ஏதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வீக் கொஞ்சம் நீங்க அதுக்கான ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க, இல்ல அதை பத்தின ஆலோசனை பண்ணுங்க. இப்போ இந்த வீக் ஒண்டி ஸ்டார்ட் பண்ண வேணாம், அதை பத்தி நீ அறிஞ்சு வச்சுக்கோ, இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பணத்தை எதுலையாவது முதலீடு செய்யறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது வாங்குறது விற்கிறது, அதற்கான ப்ராசஸ் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா இந்த வாரம் பண்றதா இருந்தா இன்னும் நல்லா தீர விசாரிச்சுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா 1 வீக் கழிச்சு கூட பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு லாபம் வர சான்சஸ் நிறைய இருக்கும். குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு பூசல்கள் இருந்தா விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நல்ல கார்மிக் சைக்கிள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலி தான் உங்களோட பலம். ஓகேவா? பழைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் தவிர்க்க பாருங்க. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்னை சுத்தி இருக்கவங்க தான் சில தவறுகள் செய்யறாங்க அப்படின்னா ஒண்ணு மன்னிச்சிடுங்க, இல்ல மறந்துடுங்க. இந்த நேரத்துல இது நீ செஞ்சது தப்பு, இல்ல அது தப்பு, அந்த மாதிரி தவறுகளை பிடிச்சு வச்சு பாயிண்ட் பண்ணி பேசிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்க சைடு இருந்தாலும் நீங்களும் மறந்துடுங்க. மற்றவங்க உங்களை காயப்படுத்திருந்தா அதையும் மறக்க பாருங்க, இல்ல மன்னிக்க பாருங்க. அது உங்களோட விருப்பம். ஓகேவா? பட் எதையுமே மனசுக்குள்ள பிடிச்சு வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாபா கோயிலுக்கு போய் அவரை சரண் அடைஞ்சிருங்க. சரியா? சில விஷயங்கள் என் கையை மீறி போகுது, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கிடைக்காம தாமதப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, ஸோ வருமானு கேட்டா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க பிரபஞ்சத்துக்கிட்டே கேக்குறீங்க இல்லையா? எஸ், ப்ரேயர் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஓகே, நீங்க எந்த இறை ஆற்றல் கூட நீங்க கனெக்ட் பண்ணி ப்ரேயர் பண்றீங்களோ முழுமையா நம்பிடுங்க, எந்த டவுட்டும் வேண்டாம். அதே மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. ஓகே, நீங்க வேற இந்த பிரபஞ்சம் வேற அப்படின்னு தனித்தனி கிடையாது. நீங்க தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்சி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் அது வெளியில பிரதிபலிக்குது. உங்களுக்கு அன்பு, காதல், பணம், உங்களோட ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும்னா நீங்க உங்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ வெளி மனிதர்கிட்ட அன்பு கொடுத்து சில விஷயங்கள் தவறா போயிருக்குன்னா உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களோட தேவைகள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், அந்த லவ் வேணும்னா அதை முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ மற்றவங்க பின்னாடி போறதை விட்டுடுங்க, தவிர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க ஃபேமிலி மேனா கூட இருக்கலாம், ஸோ குடும்ப தலைவிகளா கூட இருக்கலாம். என்னை யாரும் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, தூங்குனியான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் இருக்கேன்னா கூட தெரியல, இந்த வீட்டுல கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மற்றவங்க உங்களை உபசரிக்கிறதுக்கு நீங்க விருந்தாளி கிடையாது, உங்களுக்கு நீங்க தான் பிரதானம். சரியா? இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க மட்டும்தான் ஸ்பெஷல், மற்றவங்களாம் செகண்ட். ஓகே, பாபா சொல்ற விஷயம் இதுதான். உன்னை நீ பாரு, உனக்கான தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சுக்க, உன்னை நீ நேசி, மற்றவங்க அப்புறமா நேசிப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்க மற்றவங்களோட அன்புக்கும் அங்கீகாரத்துக்கும் ஆசைப்படுற மாதிரி இருக்கு. அது கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம், அது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கான விஷயங்களை நீங்க முதல் செய்ய பழகிக்கோங்க. பட் இந்த நான் சொன்னேன்ல, பணம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இல்ல இந்த வீக் ஃபுல்லா அதை பத்தி நல்ல ஆலோசனை பண்ணிட்டு நீங்க அடுத்த வீக் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு தான், இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பழைய மிஸ்டேக்ஸ் உங்க சைடு நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, இல்ல தவறா புரிஞ்சிருந்தா, இல்ல பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருந்தா, இல்ல ஏதாவது ஒரு நபர்களை நம்பி ஏமாந்துருந்தா அது திருத்திக்க பாருங்க. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி ஏமாறலாம், தொடர்ச்சியா ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க, அன்பு கொடுத்து ஏமாத்துறாங்க, இல்லைன்னா அன்பை கொடுக்காம ஏமாத்துறாங்க, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரிப்பீட்னு 12
நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு லூப்பில் போய் மாட்டிக்கிறீங்க. அது மனிதர்களாகவும் இருக்கலாம், பணம் சார்ந்தும் இருக்கலாம். தொடர்ந்து ஏமாந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேண்டாம். ஓகே, ஏன்னா அதுலேருந்து விழிப்புணர்வோடு இருங்க. இந்த தவறு ஏன் நம்ம கிட்ட நடக்குதுன்னு யோசிங்க. உங்களை நீங்களே பாருங்க. தவறு முதல் வாட்டி 2 வாட்டி நடக்கலாம், ஓகேவா? பட் தொடர்ச்சியாக நடக்கும்போது நம்ம கூட எங்கேயோ பலவீனமாக இருக்கும். ஓகே, மற்றவங்க முன்னாடி நீங்கள் பலப்படுத்திக்க பாருங்க. உங்களை பலவீனமான நபராக காட்டாதீங்க. எஸ், உண்மையாகவே உங்களை பலப்படுத்திக்கோங்க. ஓகேவா? நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல நபர்களாக வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் இல்லை என்னை சுற்றி கொஞ்சம் டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க. ஓகேவா? உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸ் போட்டுக்கோங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாபா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஓகேவா? கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க. ஓகே, இல்லை கோயிலுக்கு போக முடியலன்னா பாபா வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணலாம். பாபா எப்பவுமே உங்க கூட தான் இருக்கார்.